இன்றைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா கேழ்வரகு அடை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா 2 கப் கேழ்வரகு மாவு வேணும். அதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கிய வெங்காயம், துருவிய கேரட், பச்சை மிளகாய் காரத்திற்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கணும். அப்புறம் சீரகம், தேவையான அளவு உப்பு. இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ஜஸ்ட் நான் சும்மா அதை கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். கேழ்வரகு மாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் கேழ்வரகு மாவு. பிறகு தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய், பொடித்து வைத்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தட்டி எடுத்த இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் நறுக்கியது, கேரட் துருவி எடுத்தது. இப்போ தான் மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா முருங்கைக்கீரை, சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு தண்ணி போடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். ரொட்டி மாவு பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். நான் பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த பிசைஞ்சாச்சு. இந்த பதத்துக்கு இந்த உருட்டுற பத அளவு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த ரவுண்டாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதுக்கப்புறமா அதை தோசைக்கல்லில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்ல அடை சூப்பரான ஒரு அடை ஹெல்த்தியான சூப்பரான அடை நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிடுறேன். தேய்ச்சிட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிடுறேன். தேய்ச்சிட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கிறணும். இதை அப்படியே நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கிறலாம். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக தட்டியிருக்கேன்ட்டு. இந்தளவு நல்லா மெலிதாக தட்டினா தான் நல்லா சீக்கிரம் உள்ளெல்லாம் வேகும், நல்லா ஈஸியாக டைஜஷனும் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கிறணும். இந்த பாருங்கள், நான் இதோ வச்சிடுறேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து இந்த வாழை இலையை நம்ம எடுத்துக்கிறணும். இந்த பாருங்கள், லைட்டாக எண்ணெய் போட்டிருக்கேன். சிம்லே வச்சு நல்லா பாயில் நல்லா ஃப்ரை ஆகிற வரையும் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு சுவையான அடை ரெடி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் வாக்கில் ஆகும். ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணோன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணாலும் பண்ணலாம். ஸோ நான் சிம்மில் தான் வச்சு இதை பண்ணுவேன். ஏன்னா டேஸ்ட் எந்த இன்க்ரீடியன்ஸ் நியூட்ரியன்ஸோ அதிலேருந்து குறையாது, அதில் இருக்கிற சத்துக்கள் குறைஞ்சி போகாது. சிம்மில் வச்சு இது பண்ணோன்னா ரொம்பவும் ஃப்ரை பண்ணிடக்கூடாது. அதனால் நான் ரொம்ப மெல்லமாக தீயில் வச்சு தான் இதை நம்ம வாட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வெந்துகிட்டே இருக்குது. இதோ பாருங்கள், கலர் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இது கேழ்வரகு மாவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. அதனால் ரொம்ப நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிடலாம். சூப்பரான இந்த கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான ஹெல்த்தியான முருங்கை அடை தயாராகிட்டது.